ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விளாக். ரொம்ப நாளாக விளாகே பார்த்துருக்க மாட்டேங்க. நடுவில் ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. சடனாக அன்பிளான்டாக ஊருக்கு போயிட்டு வந்தோம். அது எல்லாமே அடுத்த விளாகில் வரும். இதுக்கு முன்னாடி கப்பன் பார்க் போயிருந்த விளாக் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எங்களோட டே எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி பூஜை எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பட் விளாக் டிலேவாக தான் வருது. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்பிளான்டாக ஊருக்கு போக வேண்டியதாகிடுச்சு. அந்த வீக் விளாகே போட முடியல. அதனால கொஞ்சம் டிலேவாகிடுச்சு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி மார்னிங் எந்திரிச்சதுலேருந்தே க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் எந்திரிச்சதுலேருந்தே ஆளுக்கு ஒரு பக்கமாக க்ளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. அப்படிங்கிறதுனால சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வெளியிலே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். கல்யாண் நகர் ஏரியாவில் ஒரு ஹோட்டல் பார்த்துருந்தோம், டேஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்குறது தான் ஹோட்டல் அர்ச்சனா. சரி, நம்ம ஊர் ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த ஹோட்டலுக்கு தான் போனோம். பட் அது க்ளோஸ்டாக இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஹோட்டல் இருந்தது. கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. மெனு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி வர வழியில் பேட்டா கிராஸ் பண்ணி தான் வந்தோம். பேட்டா ஷோரூமில் எப்போவுமே 50% ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு குட்டி செக்ஷன் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேட்டா ஷோரூமுக்கு வெளியிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப் டு 70% ஆஃபர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே ரொம்ப நாளாக ரன்னிங் ஷூஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். சரி, இன்றைக்கி போய் உள்ளே பார்க்கலாம், கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பிடிச்சிருந்தா அப்படியே வாங்கிட்டு வரலான்ட்டு தான் உள்ளே போனோம். நிறைய வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே பழசு மாதிரி இருந்தது. ஆஃபர் இடத்துல இருந்தது எதுவுமே ப்ராப்பரான சைஸ், எனக்கு தேவையான சைஸில் எதுவுமே இல்லை. ஒரு சைஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ஷூவோட கலர் பிடிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஃபைனலாக ஆஃபர் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாததுனால ஆஃபர் இல்லாமல் செக்ஷனில் ஒரு ஷூ நல்லா இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு ரன்னிங் ஷூ வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் ஃபுல்லாக விநாயகர் சிலை, வாழை மரம், கரும்புன்னு ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அப்படியே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருந்தது. அங்கங்கே நிறைய பெரிய பெரிய விநாயகர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது நாங்கள் ரெகுலராக வர இடம். இங்கேயுமே ஒரு பெரிய விநாயகர் வச்சுருந்தாங்க. இன்னும் ஓப்பன் பண்ணலை. லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தி அப்பையும் இதே இடத்துல பெரிய விநாயகராக வச்சுருந்தாங்க. கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது. அங்கேயுமே நல்லா சீரியல் லைட்ஸ்லாம் போட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்லாம் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருந்தது. நிறைய கூட்டமாகவும் கூட இருந்தது கோவிலில். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பேட்டா ஷோரூமில் எல்லாமே சுற்றி முடிச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது. ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அங்கங்கே நிறைய திங்ஸ் எல்லாமே போட்டு தான் வச்சுருந்தது. க்ளீனிங் நான் பெருசாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே விலாகாக எதுவுமே எடுக்கலை. நார்மலாக எப்பயும் பண்ணுற க்ளீனிங் தான். ஸோ அதனால் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு அந்த கிளிப்பிங்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. பேட்டா ஷோரூம்லேருந்து இந்த ஃபுட் ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே ஒரு நல்ல ஃபுட் ஸ்க்ரப்பர் எனக்கு கிடச்சதே இல்லை. இந்த மாதிரி ஸ்டீலில் வாங்கும்போது துருப்பிடிச்சிருந்துருக்கு. இதுவுமே ஸ்டீல் தான். அவங்கக்கிட்ட கேட்டேன், துருப்பிடிக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த ஷூ தான் ஹஸ்பண்ட்க்கு வாங்கியிருக்கோம். பேட்டாவோட பவர் பிராண்ட் இந்த ஷூ தான் எடுத்திருக்கோம். 11 o'clock போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாகவே க்ளீனிங் எல்லாம் முடித்து எல்லாருமே குளித்து ரெடி ஆகிட்டு விநாயகர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் சடனாக தோணுச்சு. அதனால விநாயகர் குட்டியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். எங்கேயுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சின்னதாக கிடைக்கல. இங்கே நிறைய பேர் விநாயகர் வாங்கி வீட்டில் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களால செப்பரேட்டாக போய் கரைக்க முடியாதுங்கிறதுனால அங்கே ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்க பெரிய விநாயகர் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க. பட் நான் ரொம்ப குட்டி சைஸில் எதுக்கு தேடினேன்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனெண்ட்டாக அப்படியே வீட்டிலே வச்சுக்கலாம், போயிட்டு கரைக்க வேணாம், கூடவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கரெக்டான சைஸில் பார்த்தேன். பட் அந்த சைஸில் கிடைக்கல. அதனால் சரி, வேறு விநாயகர் வாங்கணும்னு கிளம்பிட்டோம். ஏதாவது ஒரு பிள்ளையார் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு அங்கேருந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸில் பார்த்தோம். நிறைய பிள்ளையார் வச்சுருந்தாங்க. நிறைய சூப்பராக இருந்தது. சைஸும் கரெக்டாக இருந்தது. பட் எங்கள் வீட்டுக்கு இந்த பிள்ளையார் தான் வரணும்னு இருந்திருக்கு போல். ஃபைனலாக ஒரு இலையில் குட்டியாக ஒரு பிள்ளையார் உட்காந்துருக்க மாதிரி இந்த குட்டி பிள்ளையார் தான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம்.
சின்ன இலை மாதிரி இருக்கும். அது மேலே வந்து பிள்ளையார் உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கண்ணுக்கு மட்டும் வந்து 2 ஸ்டோன் வச்சுருந்தாங்க. மற்றபடி பெருசாக இதில் எந்த டிசைனுமே கிடையாது, எந்த கலருமே கிடையாது. நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்தது. சைஸ் தான் வந்து கொஞ்சம் நான் வந்து மண் பிள்ளையார் வாங்கும்போது சின்னதாக வேணும்னு எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்ததை விட இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. வாங்கிட்டு வந்திருந்த குட்டி பிள்ளையாரை ஒரு தட்டில் வச்சு சுற்றி பூவெல்லாம் போட்டு அருகம்புல் வந்து வெண்பா குட்டி விளையாடுற பார்க்கில் இருந்து கொண்டு வந்திருந்தேன். அது எல்லாமே வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. நிறைய பூவும் இருந்துச்சு. விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக எல்லா பூவையும் அப்படியே கட்டி ஒரு மாலை மாதிரி வந்து ரெடி பண்ணி விநாயகர் ஃப்ரேம்க்கு வந்து போட்டாச்சு. அதை தாண்டி இந்த 2 மண் விநாயகர் வந்து இருக்காங்க. இது வந்து விளக்கு வாங்கினப்போ விளக்குக்கு மேலே வைக்கிறதுக்காக ஒரு குட்டி பிள்ளையார் அது கூட வந்துச்சு. இன்னொன்று வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் மாட்டுறதுக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால இதுவுமே வந்து பூஜா பண்ணுற இடத்துலையே வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை தான் பண்ணலான்னு பிளான் இருந்தது. லாஸ்ட் மினிட்ல பிளான் சேஞ்ச் ஆகி சுண்டலும் சக்கரை பொங்கலும் தான் வச்சு எங்களோட விநாயகர் சதுர்த்தி பூஜையை வந்து கும்பிட்டோம். எங்களோட விநாயகர் சதுர்த்தி டே வந்து பூஜையோட சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சுது. இதுக்கப்புறம் vlog எதுவுமே கண்டினியூ பண்ணல. மண்டே வந்து சஷ்டி இருந்தது. சஷ்டி பூஜை எல்லாம் முடித்ததுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 3rd டேங்கிறதுனால பக்கத்தில் இருந்து பெரிய விநாயகர் வந்து ட்ரம் செட் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. சரி அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு வந்தோம். எடுக்கிற வரைக்குமே இருக்க முடியல. பட் கொஞ்சம் நேரம் பார்த்தா அந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லி நைட்டு ஃபுல்லாக ட்ரம் செட்டெல்லாம் இந்த மாதிரி போட்டு சூப்பராக பூஜை எல்லாமே நடக்கும். அன்றைக்கெலாம் நாங்கள் வந்து பார்த்ததில்லை. இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோம். டிராக்டரில் பெருசாக டெக்கரேட்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நிறைய பேரோட வீட்டில் இருந்து வச்சுருந்த பிள்ளையார் எல்லாமே வந்து இவங்க பெரிய பிள்ளையார்கிட்ட வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ குட்டி பிள்ளையார் இருந்துச்சு.
பிள்ளையார் வந்து சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே வந்து எங்களால் வெயிட் பண்ண முடியல. வெண்பாக்குட்டுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, அதனால கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து சஷ்டி பூஜையும் வந்து கும்பிட்டுருந்தோம். பட் எதுவுமே வந்து நான் கிளிப்பாக எடுக்கல. இன்றைக்கி வந்து சஷ்டி அண்ட் விநாயகர் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இனி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.